வெல்கம் டு மை சேனல் மக்களே. இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் ஆட்டு தலைக்கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது நெஞ்செலும்புங்க, இது தலைக்கறி. ஸோ இன்றைக்கி இதுதான் நான் எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேங்க. இது நான் வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. மிளகு, சீரகம், சின்ன வெங்காயம், சோம்பு எல்லாமே வதக்கி அரைச்சதுங்க. தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இது 2 தாங்க நான் இன்றைக்கி காய் சேர்த்துருந்தேன். குக்கர் சூடானதுக்கப்புறம் எண்ணெய், பட்டை, லவங்கம் நம்மகிட்ட இருக்க எல்லாம் ஹோல் ஸ்பைசஸும் போட்டு நல்லா வதக்கணுங்க. வதக்குனதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணுங்க. அப்போ தான் இந்த குழம்புக்கு நல்லா இருக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன். உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும்னு சொல்லிவிட்டு உப்பு போட்டு வதக்கிட்டு இருந்தேங்க. உண்மையிலேயே நீங்கள் தலைக்கறி குழம்பு எந்த நான்வெஜ் செஞ்சாலுமே நீங்கள் சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம், பூண்டு, இஞ்சி எல்லாமே நீங்கள் வறுத்து அரைச்சி பாருங்கள். உண்மையிலே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நாங்கள் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே கடையில் வாங்க மாட்டோம். வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தாங்க நான் சேர்ப்பேன். ஸோ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருந்தேங்க. 2 ஸ்பூன்னா அந்த குழிக்கரண்டியில் 2 போட்டிருந்தேங்க. ரொம்ப காரமாலாம் இருக்காது, மீடியமாக தான் இருக்கும். ஸோ அதனால் 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அது எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கணுங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சுங்க, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ மேரேஜுக்கு முன்னாடி நான் தலைக்கறி எல்லாம் பார்த்ததும் இல்லை, சாப்பிட்டதும் இல்லைங்க. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அதை பார்க்கும்போது அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. ஆஃப்டர் டெலிவரி பாப்பாவுக்கு தலை நிற்கணும்னு சொல்லி சாப்பிட சொல்லுவாங்க. ஸோ அப்படி பழகிக்கிட்டது தாங்க இது. இப்போ நான் இந்த விஷயத்துக்கு அடாப்ட் ஆகிட்டேன். நீங்கள் அந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த விஷயத்தை மாற்றிக்கிட்டீங்க இல்லை அதுக்கு பழகிக்கிட்டீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது தனி மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், மட்டன் குழம்பு தூளுங்க. இதை தான் போட்டு வதக்கியிருந்தேன். ஸோ அது எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க காய்கறி எல்லாம் சேர்க்கணுங்க. நான் உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் தாங்க சேர்த்துருந்தேன். ஏன்னா கறி குழம்புனாலே உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் தான் மேக்ஸிமம் சேர்ப்பாங்க. ஸோ சேர்த்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த கறி போட்டு நம்ம நல்லா வதக்கணுங்க. அந்த கறியும் அந்த காய் மசாலா எல்லாமே ஒன்றா கலந்து வர அளவுக்கு வதக்கி விடணுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது நல்லா வதங்கிட்டே இருக்கிற கேப்பில் நான் வாங்கிட்டு வந்திருந்த எலும்பை சூப்பு வச்சுருந்தேங்க. அது எல்லாருக்கும் ஊற்றி கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் குடித்தேங்க. உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது நடுவில் நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. ஃபைனலி இப்படி தான் இருந்துச்சு. பார்க்க கொஞ்சம் தண்ணியாக இருக்குங்க. ஆனால் இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பாலெல்லாம் ஊற்றும் போது கொஞ்சம் திக்காயிரும். ஸோ டைம் ஆக இது கொஞ்சம் திக்காயிருங்க. பார்க்க இப்படி தான் இருக்கும். ஸோ இதாங்க ஃபைனலி என்னோடய ஸ்டைலில்